Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these. தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஒருத்தன் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க சில பேர்லாம் வந்துட்டு, ஹே உன் பேர் தானே டவோனிஸ், நீ தான் இந்த மாதிரி திருடி இருந்திருக்க, நிறைய கொலைலாம் பண்ணியிருந்திருக்க அப்படின்னு உன் மேல கேஸ் இருக்குதுன்னு சொல்ல, அந்த டவோனிஸ் அப்படிங்கிறது வேணா நானா இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் வந்து நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவானா. இருந்தாலுமே அவனை பிடிக்கிறதுக்காக அவங்க ட்ரை பண்ணும் போது அவன் டக்குன்னு ஒரு ஸ்மோக் பாம்பை போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவான். அவங்களும் தேடுறதுக்காக போக அங்க மரத்து மேலதான் உட்காந்துக்கிட்டு இருப்பானா. கொஞ்சமாவது கண்ணை திறந்து பாக்குறானுங்களான்னு சொல்லிட்டு அவனுங்க கையோட எடுத்துட்டு வந்து அந்த ஒரு வாண்டட் போஸ்டரை வந்து பாக்குறான். டிராயிங் நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு ஏன் வெறும் 5 கோல்டு காயின் அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு ஃபீல் பண்ண. அங்க சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோவும் அந்த மோரிஸ் இருக்கிறாங்களா, அவங்க 2 பேரும் கேபிட்டலுக்கு வருவாங்களா. பரவாயில்ல, 4 வருஷத்துக்கு முன்னாடி அட்டாக் நடந்ததுல இருந்து கொஞ்சம் சிட்டி வந்து ரெக்கவர் ஆயிருக்க போலயே அப்படின்னு அவன் நினைக்க. ஆனா அப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, ஆக்சுவலி இந்த மாதிரி கேபிட்டல் சிட்டிக்கு நம்ம ஹீரோ போக போறான் அப்படிங்கிற கேள்விப்பட்ட உடனே அந்த மாரியஸ் இருக்கிறான்ல, சோ அவன் வந்து எதுக்கு போற, அங்கெல்லாம் வந்து ஏதாவது ஆபத்து இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது, எவாடே நான் கேபிட்டலுக்கு தான் போறேன், நீ கொஞ்சம் கம்முன்னு வீட்டுல இருன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மோரிஸும் ஒரு மேன்ஷனுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. ஜார்ஜ் அப்படின்னு ஒரு கேப்டன் தான் இவங்களை கூப்பிட்டு இருந்திருப்பாரு, பட் வெறும் ஒரு எம்டியான ஷீட்டை மட்டும் தான் அனுப்பி இருந்திருப்பாரு, அதுல எதுவுமே இருந்திருக்காது. ஒரு வேலை ஏதாவது சம்திங் இம்பார்ட்டன்டான மேட்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாரோன்னு நினைக்கிறேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஜார்ஜுமே வராரு. வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்றது மட்டும் இல்லாம உங்க அப்பா கூட சேர்ந்து ஒன்னா நானுமே வந்து ஃபைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருப்பாரா. அப்ப அந்த மோரிஸ் பழைய கதையெல்லாம் பேசினது போதும், ஜார்ஜ் நீ எதுக்கு வர சொன்னங்கிற விஷயத்த சொல்லுன்னு கேட்க. ஆனா அப்பதான் இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த ஒரு பெரிய கிங்டம் இருக்குதுல்ல, சோ இதுல பர்டிகுலர் ஒரு வில்லேஜ் இருக்குமா, அந்த வில்லேஜ்ல வந்து சம்திங் ஏதோ ஒரு விதமான நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சாமா. ஆனா அந்த ஒரு நோய் மூலமா அதுல அஃபெக்ட் ஆனவங்களோட ஸ்கின் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டா மாறி அவங்க எல்லாரும் கல்லா மாறிடுவாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள அதை சரிப்படுத்துறதுக்காக இந்த கிங்டம்ல இருக்கிற ஏகப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாரையும் கூட்டு போய் பார்த்துருப்பாங்க, பட் எதுவும் வேலைக்கு ஆயிருக்காது. ஈவன் சர்ச்சுக்குமே வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்காதா. சோ அதனால இந்த வில்லேஜை வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ஜார்ஜுக்கு இப்போதைக்கு அஃபீஷியலா இல்லாம அன்அஃபீஷியலா அந்த வில்லேஜ்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாகணும். ஆனா அது மட்டும் இல்லாம இவர் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருந்திருப்பாராமா, அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே சம்திங் ஏதோ செத்து போனா வந்து நடக்கிற மாதிரி எல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. சோ அதனால அது என்ன அப்படிங்கறத போய் நீங்க விசாரிச்சுட்டு வரீங்களான்னு கேட்க, அப்ப நம்ம ஹீரோ இதை நீங்க உங்க ஆளுங்களை வச்சே பண்ணலாமான்னு கேட்கும்போது அப்ப அந்த ஜார்ஜ் லைட்டா முறைப்பாரா. அப்ப அந்த மோரிஸுமே நம்ம ஹீரோ வந்து அப்படியே தட்டி விட்டுட்டு பரவாயில்ல நாங்க வந்து இதை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மாரியஸ் மோரிஸ் அந்த மோல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த ஒரு வில்லேஜ் நோக்கி போய்கிட்டு இருப்பாங்களா. அப்ப மாரியஸ் எதுக்கு நம்ம தேவையில்லாம அந்த ஒரு இடத்த போய் செக் பண்ணி ஆகணும், என்னதான் அந்த ஜார்ஜ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபரா இருந்தாலுமே சர்ச் வந்து எப்பவோ அந்த ஒரு வில்லேஜை வந்து கைவிட்டுட்டாங்க. சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த ஒரு வில்லேஜ்ல பரவற இந்த ஒரு நோய்க்கு காரணம் வந்து சம்திங் ஏதோ ஒரு விதமான விச் ஏதோ ஒரு சூனியக்காரி அப்படின்னும், அந்த சூனியக்காரியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க ஆளுங்க எல்லாரையும் வந்து அமிச்சிட்டு இருந்திருக்காங்க, பட் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த பிளேகால அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற விஷயமே இந்த ஊரோட மித்தாலஜில இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே ஸ்டில் நம்ம ஹீரோ அதெல்லாம் இருந்துட்டு போகட்டும், பட் இருந்தாலும் நம்மளை போய் பார்க்க சொல்லி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சை பத்தி இவ்வளவு நீ தப்பா பேசிக்கிட்டு இருக்காத, மேபி உனக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் நீ இப்படி பேசுறதை கேட்டனா உனக்கு ஆபத்து வரும்னு சொல்லி. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு வில்லேஜுக்குமே போயிடுறாங்களா, அந்த இடமே பயங்கர திகிலா இருக்குது. அப்ப மரியஸ் அவளோட கையில ஒரு விதமான பூ வந்து வச்சிருந்திருப்பாளா, இதை நான் எங்கேயோ பாத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, வேற எங்கேயும் கிடையாது, ஃப்ளாய் தான் என்கிட்ட கொடுத்தா, உன்னோட தங்கச்சியோட கதை புக்ல இந்த மாதிரி செத்து போய் நடமாடுற மனிதர்களை பத்தின கதைகள் வந்து இருந்திருக்கு அப்படின்னும், இந்த பூக்களை வச்சிருந்தோம் அப்படிங்கும் போது அந்த மனிதர்கள் யாரும் நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு ஃப்ளாய் தான் என்கிட்ட கொடுத்தான்னு சொல்லுவா. அப்ப உள்ள யாரும் அலற மாதிரி இருக்குமா, என்னன்னு சொல்லி போய் பார்த்தா அந்த தவோனிஸ் இருக்கிறான்ல, அவன் தான் அந்த ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் வந்து அட்டாக் பண்ணாம அப்படியே சும்மா நின்னுகிட்டு இருப்பானே, என்ன விட்டுருங்கன்னு. அப்ப அந்த மாரியஸோ அவ கையில வச்சிருந்திருக்க அந்த ஃப்ளவர் இருக்குதுல்ல, சோ அதை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஜாம்பி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்த்தா அது எல்லாமே ஒரு செகண்ட் நிக்கும் தான், பட் இருந்தாலும் திருப்பி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது மோரிஸும் நம்ம ஹீரோவும் உள்ள போந்து அங்க இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிடுறாங்க. சோ போட்டு தள்ளிட்டு அப்ப தவோனிஸ் அம்மா நீங்க யார்டான்னு கேட்க, மாரியஸ் டக்குன்னு நாங்க சர்ச்சை சேர்ந்தவங்கன்னு சொல்லிடுவாளா, எனது சர்ச்சை சேர்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட போயிடுவான். பட் இருந்தாலும் அப்படியே நாங்க சர்ச்சை சேர்ந்தவங்க தான் வந்திருக்கோம், பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய தொடர்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதே நேரத்தில் உன்னை பத்தியும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அந்த மோரிஸ் சொல்லும் போது, சரி நீ யாருப்பா, சர்ச் தான் இந்த ஊருக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்களே, ஏன் உள்ள வந்தேன்னு கேட்க, ஆனா அதுக்கு அந்த தவோனிஸ் உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது, என் வழியில குறுக்க வராம போயிருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்களுமே அந்த ஒரு வில்லேஜ்ல என்னதான் இருக்குதுலாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்பதான் எனக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி இந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே செத்து
போனாங்கன்னா கண்டிப்பா புதைப்பாங்க. பட் புதைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அந்த ஒரு ஆளாவது இருந்தாகணும்ல அப்படின்னு யோசிக்க, சரி இந்த ஊரோட கிரேவியார்டு சுடுகாடு எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு சர்ச் இருக்கிறத கவனிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் இத பத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே அந்த சர்ச்சுக்கும் வராங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஒருவேளை அந்த தவோனிஸ் அப்படிங்கிறவன் மேபி இந்த வில்லேஜை சேர்ந்தவனா இருக்குமோன்னு யோசிக்க பார்த்தா அந்த இடத்துல சில கல்லறைகள்லாம் இருக்குமா. அந்த இடத்துல பூக்கள்லாம் வச்சுட்டு அந்த தவோனிஸ் நிப்பான். அதுக்கப்புறம் என்ன அவன்கிட்ட போயிட்டு என்ன தலைவா இந்த ஊரை சேர்ந்தவனா அப்படின்லாம் கேட்கும்போது, ஆமா சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு நான் போனேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வந்து என்னோட இரங்கலை வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் இந்த வில்லேஜ்ல இருக்கிற எனக்கு தெரிஞ்ச நிறைய பேரை வந்து ஆளை காணோம் அப்படின்னு சொல்லுவானா. அவங்கள எங்க போனாங்கன்னே தெரியலன்னு. ஈவன் அவங்களோட கல்லறை கூட புதைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் மோரி சொல்றாரு, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கிங்டம்ல அட்டாக் நடக்கும்போது நிறைய மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் மூலமா நிறைய மித்திக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் வந்தது. பட் அதே மித்தாலஜில ஹியூமன்ஸ் கூட மான்ஸ்டரா மாறுற மாதிரி இருந்தது. அதுல தான் உன்னோட வில்லேஜ் பாதிப்படைந்திருக்குன்னு சொல்லும்போது இதை கேட்டு அந்த தவோனிஸ் பயங்கரமா சோகமடையறானா. சோ அதுக்கப்புறம் 4 பேர் அங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள போகும்போது அந்த சர்ச்ல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி ஜேர்னல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த பிரீஸ்டோட ஜேர்னலா இருக்குமோன்னு நினைக்க டக்குன்னு அந்த தவோனிஸ் அதை வந்து எடுத்து படிக்க ஆரம்பிப்பான். அந்த ஜேர்னல்ல போட்டிருக்கோம், இன்னைக்கு போப் எங்க ஊருக்கு வந்தவர் உங்க ஊர்ல ஒரு விதமான நோய் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வந்து வெளியே போக விடாம இதே இடத்துல சீல் பண்ணிட்டாங்க. சோ அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாம ஒவ்வொருத்தரும் தொடர்ந்து அப்படியே சிலைகளா மாற ஆரம்பிக்க நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா அது எதுவுமே வந்து பயன் கொடுக்கல. கடைசியில எல்லாருமே வந்து இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அதை படிச்சுட்டு பயங்கரமா அந்த தவோனிஸ் ஃபீல் பண்றான். ஏன்னு பார்த்தா அந்த ஒரு பிரீஸ்ட் இருக்கிறாருல அவரே வந்து தவோனிஸோட அப்பாவா தான் இருப்பாரா. தவோனிஸோட அம்மா வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட அப்பா தவோனிஸுமே வந்து ஒரு பிரீஸ்டாக சொல்லியிருந்திருப்பாரு. அது பிடிக்காம தான் அவன் அந்த வில்லேஜ்ட்டே வந்திருப்பான். பட் திருப்பி வந்து பார்த்தா வில்லேஜ் இப்படி கிடக்குது. சோ அப்ப அவங்களுமே தவோனிஸுக்கு ஆறுதல் சொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு சில நைட்ஸ் எல்லாம் வந்துருவாங்களா. தடை செய்யப்பட்ட இடத்துக்குள்ள என்னடா பண்றீங்கன்னு சொல்லி அவங்க கூட சண்டை போடலான்னு பார்க்க அப்ப நம்ம ஹீரோ தான் உள்ள வந்து அவங்களை தடுக்கிறான். டே நீயும் சர்ச்ச சேர்ந்தவன் தானே, தேவையில்லாம சண்டைக்குள்ள வராதுன்னு சொல்லும்போது அப்பவும் நம்ம ஹீரோ அந்த தவோனிஸ்ங்கிறவன் அவங்களோட பேரண்ட்ஸுக்காக அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து கனிரஞ்சலி செலுத்த வந்திருக்கான். அவனை தடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்குண்டான்னு கேட்க அப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய தாடிக்கார மான்ஸ்டர் ஒன்று வருமா. அதை பார்த்து அந்த நைட்ஸ் எல்லாம் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இது எங்கிறது வந்துச்சுன்னு சொல்லி அது கூட சண்டை போட பார்க்கும்போது அதோட ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டி பயங்கரமா இருக்கும். அதுல கையை அறுத்து போட்டாலும் திருப்பி அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கேன். அதை வந்து அழிக்கிறதுக்காக ஏதாவது ஃப்ளவர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியஸ் இருக்கிறாள் வந்து தேடிட்டு இருக்கும்போது அப்ப அந்த தவோனிஸ் அங்க ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் தனியா இருக்கும் பாரு, அதை எடுன்னு சொல்லுவானா. எதுன்னு அம்மாவோட சிமெண்ட்ரிக்கு வச்சிருந்திருப்பான். அதை எடுத்து அந்த பொண்ணு அப்படியே மந்திரங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அது வந்து கொழுந்துட்டு எரிய நம்ம ஹீரோமே அதோட தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே ஒரு கோடை போட்டு கிழிச்சு விடும் போது அதுவுமே அங்க இருக்கிற வேலையில இருந்து சறுக்கி கீழே விழுந்துருமா. அதை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தவோனிஸுமே அவங்க அப்பா பத்தி எல்லாம் நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வருவானா. இங்க இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த மாரியஸ் இருக்கிறாள் அவ சொல்லுவா, நீ வந்து இந்த சர்ச் சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த நைட்ஸ்க்கு எப்படி தெரியும், கண்டிப்பா அந்த ஜார்ஜ் தான் சொல்லியிருக்கணும்னு சொல்ல நாம என்னங்கிறதுல அங்க போய் விசாரிச்சுக்கலாம், அதுக்குள்ள வந்து பழிய போட வேணாம் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு அந்த தவோனிஸ் வந்துட்டு என்னப்பா இன்னும் போகலையான்னு கேட்கும்போது உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தங்கம், எங்க கூட சேர்ந்துக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த தவோனிஸ் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.